யாரு அதவே தலையில சரியில்லாம அலைஞ்சிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்கலாமா? இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி, எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளவி, உன் புரிச்ச சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கால் மாதிரி இருக்க, நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு வேணா புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12,000 20,000 25,000 யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு வாவுசிய சத்தியமூர்த்திய கட்டப்பொம்மனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்கார. தலங்க 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 தலங்க. சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின் வந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு. வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதிய வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்டேன், வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒண்ணு பெட்டி, ஒண்ணு புட்டி, இன்னொரு டீ. ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. மிஸ்டர், பஸ்ல சிகரெட் குடிக்கூடாது தெரியாது? நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஹலோ, 450 450 கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து உட்கார்ந்திருக்கேன். நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தியும் குடிப்பேன், விஸ்கியும் குடிப்பேன். அத பத்தி கேட்க நீ யாருப்பா? நீ புத்தகம் படிக்கிற, நான் கட்டுறாத. யோ, புகையே இப்படி விடுற? நான் வித்தியாசமா விடுறியா? நீ வேணா அவன் வாங்கி வித்தியாசமா விடு. யார் யார் ஒரு டிக்கெட் வாங்கல? நீங்க மேல இருக்கல டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எத்தனை தடவை எடுப்பாங்க? முடிச்சுக்க, லக்கேஜ் வாங்கணும்யா. வண்டியை ஓரம் கட்டுங்க. எல்லாரும் டிக்கெட்டை கையில எடுத்து வைங்க. தம்பி, யோ பெருசு, டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சாயா? நேத்தே எடுத்தாச்சு. என்னது, நேத்தே டிக்கெட் எடுத்துட்டியா? யோ, நேத்து எடுத்த டிக்கெட்லாம் இன்னைக்கு செல்லாதியா?
என்னையா இது அநியாயமா இருக்கு? நேத்து இதே பஸ்ல தான் டிக்கெட் எடுத்து பாதி வழியில என் மாவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பஸ்லயே ஏறி வாரேன். இது போய் செல்லாதாமே. ஏயா கண்டிட்டு படிக்காத பயில என்ன ஏமாத்த பாக்குறாரு? வெள்ளங்காத வேலை. அதனாலதான் உங்க ஊருக்கு ரோடே போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் நாங்க வேணா டிக்கெட் எடுத்துறோம், நீ வேணா போட்டுக்குறா. போடாடே காசு குடியா. எங்க கண்ணாடி தம்பி பார்த்தா விவரமா இருக்கிறீங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க இது செல்லுமா செல்லாதா? பெரியவரே அது செல்லாது. Yesterday's ticket is not valid today. இந்த மாதிரி விவரமா சொன்னா தானே படிக்காத என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியும். நான் தமிழ்ல சொன்னா புரியாது, அந்த ஆள் ஹிந்தியில சொன்னா புரியுதா உனக்கு? கேன தெலுங்குடா, அது தெலுங்கு. அதனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. ரோடு மொழி இனம் மலைன்னு தலையிட்டு பிச்சை எடுத்துறாத. உன் வேலை டிக்கெட் கொடுக்கறவன அதை முதல்ல பாடுறான். கேனப்படா. ரைட் ரைட். என்ன மிஸ்டர், என்ன இது? பொட்டிய பாதையில வச்சோம்னா டிராபிக் இறஞ்சாலும் தெரியாதா? 450 கொடுத்து டிக்கெட் வாங்கினா எப்படி சார் போவோம்? தலைமலையா போவான் மிஸ்டர். ரொம்ப பேசக்கூடாது. அப்படியே பொட்டி பத்திரமா தூக்கி உங்க தலைமலை வச்சுட்டு போனா வாடா. சரியான காட்டாங்களா இருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அப்படித்தான் அறவேக்காட்டு பயலுக. நீங்க வாங்க. கலக்கிட்டீங்கண்ணே நீங்க. பின்ன எதுக்குடா நம்ம பயப்படணும்? தம்பி யாருன்னு சொல்லவே இல்லீங்களா? என் பேரு ஸ்டீஃபன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க போயிட்டே இருங்க, நான் சத்து ஒதுங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ ஏடா கால பிடிக்கிறீங்க? விடுங்கடா. யாரா நீங்க? உங்களை பார்க்கத்தாயா நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். நீங்க தான் டாக்டர் தெரியாம ஏதோ அச்சிக்கமா பேசிவிட்டோம்யா. உங்க பால் வடிகிற முகத்தை பார்க்கும் போதே நான் நினைச்சையா நீங்க தான் மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க டாக்டர், நான் தாயா கம்மோட்டு. இன்னும் சாணி பொறுக்கிற சண்டால நாய் பேச்ச கட்டு மோசம் போட்டியா. என்ன மடுத்திருக்கையா, என்ன மடுத்திருக்கையா. ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல? எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது. சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட நானே பிடிக்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். யார்ட்ட கேக்க? அந்த குடிமையான போய் கேள. சீட்ட குடிச்சுக்க. இல்ல சீரங்க சுடுதுல. சுடுதா? தள்ளி உட்கார். ஆமா, ஏன்டா கடப்பா பேசுற? துபாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணைகளா? அண்ணே அவர்தான். இவன் தானா? ஆமாண்ணே. ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி ஓ, சொன்ன. அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காங்க. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு? விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு. அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? இல்ல பாக்குறல. அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ, கேக்கிறான் மேக்ரானா? மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலைய பாத்துக்க போறேன். அங்க ஏத்தமா பேசிக்கிட்டு இருக்க?
அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். என்னப்பா சின்ன பழம் வச்சுக்கிட்டு அசிங்கப்பட்ட மாதிரி. கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? இது ஆமாவா? ஓ ஐயா ஏன் ஜோத்துக்கு ஐயா ஐயா ராசா எங்க ஐயா என் செல்லம் என் தங்கம். ஆமா நான் துபாயில கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கழுவுற கம்பெனி தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ ஐயா? நான் அந்த ஊருக்காரகிட்டையும் என் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிராதப்பா. கையெடு. என்ன ஒட்டகத்தையா கழுவுன? இந்த நாத்தனாருது தள்ளியா தள்ளுங்கறல்ல. இதுக்குமே எப்படிப்பா தள்ளுறது? ஆமா என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. அப்படியா? எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது துபாய் ட்ரெஸ்ப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற? இனிமேல் நான் போடலப்பா, இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை. வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க போற? இல்ல ஐயோ இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ வேணப்பா வேணப்பா, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப? கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்னு அப்படிதான் சொல்லணும் போ. அப்புறப்பா வீட்டுல எதுவும் சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்னு என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி தாயில்லாமல் நான் இல்லை, இன்னும் பஸ்ஸ காணாம பாரு. என்னாவே ஊடாது. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கட்டும். சரி. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இல்ல ஒண்ணு இல்ல. அடாடாடாடாடா. இது இல்லடா ஊரு. லேசா உரசனக்கே கால்ல வந்து கும்பிடுறாயா. நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேர் ஆப் முல்லா உமர். அவருடைய மாமனார். ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே ஏன் தேடுறீங்க நீங்க? அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு. நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனால தான் அவர் தேடிட்டு. எது இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்ணாரா? கட்டிங் அண்ட் ஷேவிங். யா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார் எஸ், இவர் எங்க இருக்காருன்னா இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயிலை ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள 3வது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. போய் பார்த்து பேசிக்கங்க. இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஆமா. டேயா? ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவனை ஆளக்கானன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயிலாண்ட உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குற நீங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு.
அதனாலதான் சும்மா காச்சுக்கு மாத்தி சொன்னேன். லூசு மாதிரி தெரிஞ்சா? நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு. சொல்றா, நீ தானே லூசு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க. நான் லூசு தான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதே வேலையாத்த அலையிறானா? அம்மா ஐயோ, புடலங்காய குடல் வரைக்கும் விட்டு எடுத்துட்டானே. அழகு, மார்க்கெட்டுக்கு போகும்போது மாப்பிள்ள மாதிரி அழகா போன, இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து நிக்கிறிய. ஐயா ஊராயாது இல்ல ஊரான்னு கேக்குறேன். படிச்சவனுக்கு பைத்தியக்காரனுக்கு வித்தியாசமே தெரியலையா? ஒரு எடுகிட்ட போய் அன்பா ஆரோக்கியமா வந்து பேசினான். நானும் அவனை பார்த்தேன்னு பாசத்தோட பேசினேன். மேல வந்து கடிச்சு விட்டு போயிட்டாயா. இங்க பாருங்க, இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது. எவ்வளவு வேலை இருந்தாலும் மூட்டை கட்டிட்டு வாங்க, ஊர் போய் தருவோம். போடா லூசு. என்ன நீங்க லூசுக்கிறீங்க? நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா, இது என்னது? டீப் லைட். எரியுமா? பிரமாதமா எரியும். எங்க எரியல? இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேரு பாட்டா? இது பாட்டா? பயல யாருக்கிட்ட நான் உன் சேட்டையை காட்டுறேன்? வா, உன் கிறண்ட கால வெட்டுறேன். எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்திரு? மணியாடுற அனுப்ப. மணியாடுற எதுக்கு கண்ணடிச்ச? பிச்சு விட பிச்சு. தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேட்கிறாடி. பேசாம இருறா. பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல? ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான் பாரு. தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம். எனக்கே காது குத்தணும்னு நினைச்ச, இங்க பாரு இறக்கிருவேன். ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா? ஆமா, ஆசாரி. அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு. ரெண்டு தாலியா? ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறதுக்குள்ள. அப்ப சரி, உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே இருக்கு. என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ. பெருசு, நான் போய் ஒரு டீ எடுத்து வந்துடுறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்ட்? யோ வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது போ. போனா போகுது 501 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்டை நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது உச்சி மண்டை தானே. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. வெள்ளையும் சொல்லியுமா அழகா கூட்டிட்டு இருக்கிறாரு. கார்பரேஷன் யூனிஃபார்ம்ல மாத்தி போட்டாங்களாக்க. யார போய் கார்பரேஷன்ங்கிற? அவர் தான் ஆனா ஊனா தவமணி. சமூக சேவையில தன் பேர் கின்னஸ்ல வரணுங்கிறதுக்காக தன் சொந்த பணத்தை எல்லாம் வாரி கொட்டி குப்பையா அள்ளிக்கிட்டு இருக்கிறையா. அந்த மகான போயா யாருன்னு கேட்ட? போயா அனாசி பச்சதுக்கு. நீ அந்த தொட்டில இருக்க குப்பையை பூரா அள்ளி ரோட்ல தெளிச்சு விடு. நான் கூட்டுறேன், நீ வளைச்சு ஸ்டில் எடு. ஓகே அண்ணே. அண்ணே, என்னடா
நில்லுங்கண்ணே. என்னடா பாம்பை பார்த்த மாதிரி கத்துற? பாம்பு இல்லண்ணே, பச்சை குழந்தைண்ணே. எந்த பாவி சிரிக்கியோ குழந்தைய பெத்து குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கானே. இது பச்சை குழந்தையா? என்னடா சொல்ற? அட பாவி மக்களா, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? அட பாவிகளா, குப்பத்தட்டியில குழந்தைய போற கலாச்சாரம் ஒளி இல்லைடா. தொட்டிக்கு தொட்டி குப்பை கிடக்க இல்லையோ, ஆனா குழந்தை கிடக்கு. இப்படி பச்சை பெத்து பெத்து தொட்டிக்கு தொட்டி போட்டு போறாங்களே, இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? எப்ப உருப்பட போகுது? எல்லாம் போட்டா எல்லாம் எதுக்கு அடிக்கிறீங்களா? தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தை எதுக்குடா திருடிட்டு வந்த? எது திருடிட்டு வந்தனா? ஆமா. என்னையா சொல்றீங்க? ஐயோ, குழந்தை கழுத்துல படுத்த செயினை காணோங்க. செயினை காணுமா? எது செயின் வரலையா? எப்படிங்க இருக்கும்? இப்ப ரெண்டு பேரும் ஓடணும்ல. அவன்கிட்ட கொடுத்து ஓட சொல்லிட்டான். இதெல்ல பாத்துட்டு இருக்க. அடிங்க. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. என்ன நம்ம இந்த காதுல வச்சு பேசினா இந்த காதுல சத்தம் வருது? ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. நீங்க பேசுனீங்களா? நீ பேசுன என்கிட்ட? இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்? நீ என்ன லூசா? லூசா? ஆஹா, சாரி மேடம். எதுக்கு சாரி? இல்லம்மா, ஒரு பக்கமா வந்து இடிச்சல்ல. ஆமா, பெருசா ரேப் பண்ணிட்ட மாதிரி சாரி சொல்றியே, போயா. ஆஹா, சாரி. சார், நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? நீ தான்டா சொல்லணும். நீ லேட் பண்ண, அதனால நான் சொன்னேன். சாரி சார். இது ரொம்ப லேட். நீ போன்லயே பேசு. ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. சார், ஏன் சார்? ஏன் என்ன கண்டாவே உங்களுக்கு ஆகா? போன்ல யார் பேசுறேன்னு கேட்டா நீங்க ஏன் சார் பதில் சொல்றீங்க? நீ பேசுறது உனக்கு தெரியாதா? நீ தான் பேசுறங்கிறது உனக்கு தெரியாதா? அத போன் பண்ணி கேப்பே யார் பேசுறதுன்னு. சார், உலகம் பூரா போன் எடுத்தவன யார் பேசுறதுன்னு தான் கேட்பாங்க. நான் யார் பேசுறேன்னு கேட்டா மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி எரியுது? வேணாம் சார், இந்த ஸ்டாப்ல எத்தனை ஸ்டாப் இருக்கு, நான் அங்க போய் பேசிக்கிறேன். ஹலோ, போன் நம்பர் என்ன? எதுக்கு சார்? எதுக்கு சார் ஏன் நம்பர் உங்களுக்கு? Who are you? சரி, வேணாம் போ. நல்லா இழுத்து வச்சு வந்து பண்றாங்கப்பா. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்னண்ணே பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்டா. ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏட்டா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தால தான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரலாவது ஆளுக்கு பாதி. அண்ணே, எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட, அந்த ஆள் கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அல்ஸ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பதுக்குறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறம்ப்பா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மாநாடா? டேய், அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா, நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவங்க மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா, அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா முண்டாபலின் சோப்பா காசு இல்லாம இது நாயே, இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. அப்பாடா. ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோச கயிறோ தெரியாது, ஒவ்வொரு நாளும் இளநியை கயிறு போட்டு தான் இழுக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னால இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. விஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அத்தனை எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. 5 ரூபா கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. ஓடிடுறா. டேய், இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, ஓசியில் இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போகணும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒரு தடவை. நீ என்ன பெரிய எக்ஸா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்கார மாதிரி. என்னடா ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறானுங்க. என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி, எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறான். அப்படியே ஒருத்த வந்தாலும் 3 மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற முதலாளி? இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடை முன்னால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. உன் வாய் மூர்த்தண்டா. போடுறா. போடுற முதலாளி, போடு. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோடியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு போறியோ நான் அவ்வளவுக்கு தருவேன். முதலாளி, நான் களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுறா. சரி, இந்த மயில் கையில வச்சுக்கங்க, போடுறேன். நல்ல பொருளா கையில தெரியல. நல்ல சொல்றேன் பாருங்க. இப்ப போடுறா. நல்லா போடுறா. போடுற முதலாளி. போடுறேன். 10லடா. நல்லா போடுறா. இந்த இருக்கிற போடுறேன் பாருங்க. நல்லா போடு. ஏய், என்னடா புகைய காணோம் பாருங்க, எல்லா பக்கம் போகுது பாருங்க. நல்லா புகைய போடுறா. இந்த பாரு முதலாளி, ஊதி போடுறா. ஊதுறேன். நல்லா ஊதுடா. ஊதி போடு. முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. வெளியிருந்தானே சாம்பிராணி போட்டோம், உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? சாம்பிராணி போறதுக்கு ஒருத்த வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார். கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க. கவலைப்படாதயா. என்ன தொடாதீங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரையன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே, அவன் யாருயா? அவர் தாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி, ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னான். அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடை தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு.
அது ரெக்கைய மடக்கிட்டு மண்டி போட்டு தாயி வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனேங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. லெட்டர். தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாத்தா என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை இடம் என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுப்பேன், எப்போ கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்தா என்னுடைய இதயம். என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்கறானா? நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான் விழுந்துறாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா.
தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தின் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். பழனிசாமிங்கிற பேருக்கு பக்குவமா சீட்டு எடுத்து பதவாம கூடுறா என் சண்முக வடிவேலா. கிளி மாதிரி அலடா, கிளி மாதிரியா அலடா. வந்து சீட்டு எடுத்து கூட ஏண்டா டேய், இம்புட்டுக்காண்ட கிளிய பறக்க விடுறதுக்காண்டி ஒரு மனுஷனை கொண்டாந்து பிடிச்சு கூண்டு கடிச்சு பிசினஸ் பண்ற அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. சீட்டரா இருக்குடா உனக்கு. அம்மா கிளி எனக்கு கையால எடுத்துச்சு. வாயாலடு வாயாலே வாயாலடு. இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறது. ஏயா முத பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஜோசியம் கேட்க வந்தா நான் போய் காட்டுறேன் ஒண்ணு. நான் எடுத்தது அந்த கிளி அந்த கிளி காமி. என்னடா அது மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போனா, அதுக்காண்டி வரையும் போறவன் எல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. ஏ கிளியே, நீ வெளியே வாடி, ஒரு ரெக்க 2 வெட்ட. என்கிட்ட தான் ரெக்க இல்ல, கை 2 இருக்குல்ல, அத வெட்ட. காத்தோட்டமா வச்சு வைக்கிறதா டேய். நீங்க 2 பேரும் யாரு? இவன் என் மாப்பிள்ளை ஏகாதேசி. இவனை ஏன் கூண்டுல அரைச்சு வச்ச? முதல்ல கூண்ட திறந்து இவனை ரிலீஸ் பண்ணு. ஓகே, இந்த கிளியை நான் ரிலீஸ் பண்றேன். ஆனா இந்த கிளியை உள்ள வச்சு பொண்டாட்டியவாடா கூப்பிடுற நீ? நானே இது வரைக்கும் கூப்பிட்டேன்டா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பேசாம இருக்கடா. என் மாமன் எனக்கு மரியாதை கொடுத்து வாழ்றடா. குறிப்பாட்டு அடிச்சிட்டேன் இன்னைக்கே. சார் அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப பெடல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதைய வண்டி நவர மாட்டேங்குது. உசுர போட்டு வாங்க. கைய மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால மேல வைங்க, கால மேல வைங்க. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா வரும் போல. ஏன்டா சாயிர? ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படி பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் போன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன் சினிமாவில் நடிப்பாரு, அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு?
யூ சி ப்ரூவ்ஸ் என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. Next, hey, இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? Go man, go. Out. Hey, stop. யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல்ல? ஓ வேலை என்ன? அத கொண்டு ஊத்துறோம்ல? ஊத்து. ஊத் man. இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதானே தெரியுமா? சகல இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற யோ, அவளை அடிக்கும் போது அவன் தடுத்தீங்க கொல்லவனும் எவ உசுருக்கு விட்டுலாமா சொல்லிவிட்டேன். என்ன தந்தாலும் காவல். ஆமா ஏண்டி கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன மெட்ராஸ் உன் புருஷன் எனக்கு தெரியாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நீ சாப்பிடுறதுக்கு எங்கிட்டயே பணம் கொடுக்கறியா? உன்ன இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எப்ப திருப்பி என் கையை பிடிக்க ஆரம்பிச்சியா இனி நீ இங்க இருக்க கூடாது. போடி வழியா. நான் எதுக்காக போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு. வீடா? எப்ப இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டு வாக்கப்படிய முழுக்க இனிமேல் நடக்கிற உள்ள வச்சு நாயா அடிக்கிறா ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன். சகலா நீ எல்லாம் ஒரு சகலையா துரோகியா? எதுக்கு
எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணாலே வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்துறா வெளிய ரெண்டு வேடிக்கை பாக்குறா அறிவு கெட்டவனே. என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு? இது வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வா ஓடிடலாம். எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ, ஈரல் வலிக்குது சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல், மாங்காய், குடல், கிட்னி ஒன்னையுமே காணோம். அச்சச்சோ, என்ன அப்படி குடிச்சு வயித்தை நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன். ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இனிமேல் இந்த சனியை முடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம். வாங்க பொன்னாரம். காலக்கிழமை ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதத்தான் பண்ணுமா? அது என்ன பொன்னா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்துற போடா. மூஞ்சியும் முகர கட்டைகள். என்ன அமாவாசை? என்னப்பா என்ன அமாவாசை? பட்டையெல்லாம் பலமா இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரியா? டேய், இதுக்குதான் விபூதின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, இல்ல திருநீருன்னு சொல்றது. எதுக்குடா பட்டையை ஞாபகப்படுத்துறீங்க? டேய், கல்லு கிடைக்கிற பாத்து வரக்கூடாதப்பா. கல்லு 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 கிடைக்கிற பாத்து வர. ஏன் கல்லு கல்லு கூவுற? அதுக்குதான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியதானே. அதுக்கே கல்ல ஞாபகப்படுத்துற? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்னப்பா அமாவாசை விசிக்கி விசிக்கி நடந்து வர? எது இல்ல, எதுக்கு விஸ்கி விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். டேய், ஏன் நொண்டி நொண்டி வர்றேன்னு கேட்க வேண்டியதானே. எதுக்குடா விஸ்கி விஸ்கின்னு விஸ்கியை ஞாபகப்படுத்துறீங்க? என்னால முடியலடா. போ 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 போடா. இந்த பக்கம் விஸ்கி விஸ்கி நடக்கிறதா சொல்லுவாங்க. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. ஏமா சார், தலை வலிக்குதுன்னா ஒரு அனால்ஜின் ஒரு நோவால்ஜின் வாங்கி போட வேண்டியதானே? டேய், கொஞ்சம் மூட்டி இறக்கடா, கொஞ்சம் மூட்டி இறக்கு. இங்க வாடா. ஏண்டா இப்ப நான் உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்திர கட்டனா? சரி, அப்படியே சொல்றியே. ஒரு அமிர்தாஞ்சனா நீலகிரி தைலம் இருக்குல்ல, அதை சொல்லாமல. அது என்ன அனால்ஜின் நோவால்ஜின்? தெரியாம சொல்லிட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நான் உன்னோட இருக்க போறேன் இந்த ஊர்ல. உனக்கு ஐயோ நாய டாக்டர் 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 டாக்டர். என்னம்மா சார்? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். எதுக்கு வர்ற எல்லா பேரும் குடியை ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர். எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா எழுதி கொடுங்களேன். அமாவாசை, நீ மத்தவங்க சொல்றதை கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. என்ன டாக்டர் சொன்னீங்க? இது வெறும் மன பிராந்தி. ஏதோ என் முண்டாடிகால சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். வந்தமா தின்னமா கிளம்பணுமான்னு இருக்கணும். தின்னுபிட்டு இங்கேயே பட்டே போகணும்னு ஆசைப்பட்ட பல்லு தெரிச்சு போகும். ஜாக்கிரதை. ஓகே ஓகே. சரோ கண்ணே, சாம்பார் எடுத்துனோடா. இது சரோவா? கொழுப்பு தான். சரோஜா, சாம்பார் எடுத்துட்டு வாடி. அப்படியே வாடியும் எடுத்துன்னு வாடி. என்னங்க ரெண்டரை போட்டிருக்கீங்க? அது யாருக்கு? அது செத்து போன எங்க தாத்தாவுக்கு. 7வது வருஷத்து தவசம். பேராண்டி பேராண்டி, நீ சாப்பிட்டப்போ உன் பக்கத்துல எனக்கு ஒரு இலை போட்டு சோறு போடுறா, உன் கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குனாரு.
சரி சாப்பிடியான்னு போட்டு வச்சேன். அந்த மூதவி கொஞ்சம் வடைய வை, திருண்டு தொலையட்டும். அவரு வட பிரியர். என்னமோ நடக்குது இந்த வீட்ல. அதான் நடக்குது. டேய் வெள்ள மண்டையா, உன்னால எவ்வளவு சமாளிக்க வேண்டியது பத்தியா? சமாளே. டேய் நல்ல வடிச்சு நக்கி வடையெல்லாம் தின்னாச்சுல, வண்டியை கட்டு. போகணும் தான் நினைச்சேன். ஆனா சரோஜா குஞ்சே நிமிந்து பரிமாறின அழக பார்த்து பிளாஸ்பேக் ஞாபகம் வந்துச்சுப்பா. பிளாஸ்பேக்கா? விட்டா டூயிட் ஆடுவ போல இருக்கு. அட பாவி, அவன் பொண்டாட்டிடா. இருக்கட்டும் சகல. சகலையா? ரகலையாய் போ. ஆமா சகல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? பாடி ரொம்ப வீக்கா போச்சுப்பா. எனக்கு ஒரு வயாகரா மாத்திரை வாங்கி தரியா? வயாகராவா? வயாகரா மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு இங்க என்ன வாழுது? இந்த வடையால அடிச்சு கொண்டே அப்படியாமா. என்ன என்ன டச் பண்ண உன்னை பத்தி ஜூனியர் விகடன்ல எழுதிடுவேன். ஜூனியர் விகடன்லயா? என்னங்க அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? வணக்கங்க. இவைய பொண்ணு ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்னும் ஆகாது மேடம். உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூமா ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் மார்க் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரும் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சு வார்த்தையை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா என்ன கட்டியா பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா அப்படி பண்ற? யாரா நீ? டேய் என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு மீசையா இருக்கு. கொங்கா பயல. கொங்கா பயலா? ஆமா பின்ன. அம்மா என்ன அம்மா? ஐயோ என்ன ஐயோ? என்னடா இல்லம்மா, வந்து உன் பொண்ணு கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு வந்துரு. பாவி மாதிரி வேற கூப்பிடுற நீ. உன்ன ஐயோ என்ன மாதிரி? வாமா அந்த பக்கம். விடுமா வாமா. விடு என்ன? ஏமா, என்னமா உன் புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வர வேண்டாம். அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரபலி வச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கணுமா? ஆஹா. ஆமா, இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நான்தான்டா. என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? 2 பெக்கு விட்டா சீனா வரும். நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அன்னை கூட்டி வந்தீங்க? என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க. அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும். அப்போ உங்களால எனக்கு 10 பைசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானடா?
முகரைய பத்தியா பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடி எல்லாம் மாட்டி வந்து ஏன்டா என் உசுர வாங்குறீங்க? உங்களை எல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். அவன நல்லா ஆடுறா முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு மந்திரலடா பேச்சு வேண்டி கிடக்கு. சரி அந்த ஸ்பேனர் எடு. வெஞ்சிக்கல்ல போறா. கீழ வாங்கடா. இன்னி கீழ வரடா. எடுத்துட்டியா? மேல முறுக்கு. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா. அப்படியே டைட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்போ ரன் பண்ணு. ஓகே. ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஒரு வண்டியை ஒரே நேரத்துல அம்புட்டு பேலுமா ஓட்டுறாங்க. என்னத்த இங்க உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிற தப்புலாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க. அப்படி டேய் நம்ம சப்ஜெக்ட் இருக்கே அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா? ஓஹோ புரியல? நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்ங்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார்? மியூசிக்னா என்ன? மியூசிக்னா இசை. இசைனா? இசைனா இசை. இசை எங்க இருந்து வருது தெரியுமா? என்ன சார் இது கூட தெரியாது? ஹார்மோனிய பொட்டிக்குள்ள இருந்து வருது. ஏன்டா தெரிக்கிறீங்க? இசை இயற்கையில இருந்து வருது. எப்படி எப்படி எப்படி? சரி இறைவன் எங்க இருக்கான்? இறைவன் எங்கும் இருப்பான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதே மாதிரி தான் இசையும். கொத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற கொலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க? கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா. அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. சரி இது என்ன? 3. இது விரல்டா. 3 எப்படி இருக்கும்? 3 என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல 3 பேரு. அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க. தெரிஞ்சு போச்சு சார். ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வெள்ளையா இருக்கு. அதானே கேக்குறீங்க. அது இட்லி. இட்லி எப்படி இருக்கும்? 3 எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி இருக்கேன். ஆஹா 3 தொட்டது யாரு? கொய்யால. அமிர்தலிங்கடா. எந்த அமிர்தலிங்கம்? 3 தொட்டது இந்த அமிர்தலிங்கம். ஆமா நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா? எந்த செடிங்க? செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிரும்டா. ஆமா காலையில ஒட்டடை புடுங்கினியா? ஒற்றையா புடுங்கலையா? புடுங்கிட்டாங்க. என்னடா? அதான் அது மீசங்க. கம்பளி பூச்சிடா. கம்பளி? உன் கம்பளி பூச்சி எங்க? என் கம்பளி பூச்சியா? உன் கம்பளி பூச்சி எங்கடா? அது ஓடிருச்சுங்க. கம்பளி பூச்சியை ஓட விட்டு. ஆமா ஏன்டா எந்திரிச்சா? ஏன்டா எந்திரிச்சா? உட்காரா உட்காரா. 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா? பிளைட்டா? ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா. என்னங்க? பெல்ட்ட மாட்டா. பெல்ட் பெல்ட். அம்மா இந்த பெல்ட்டாடா சொன்னேன். இந்த பெல்ட்ட மாட்டா. மாட்றங்க. மாட்டா. மாட்டு தாமி. மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா? மாட்டியாச்சுங்க. சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிறானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்துனா. ஆஹா ஒரு குருப்பா தாயா அலைறாங்க. அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. ஆண்டிபட்டியில பிளேன் இறங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? பாவைக்கு வந்தியா? டேய் தீவிரவாத நீயே. என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட? எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ? என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா காலம் தோழன் முஸ்தபா. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா காலம் தோழன் முஸ்தபா. Day by day வாழ்க்கை பயணம் day by day மூழ்காத ship friendship. அண்ணே இளநீ கொடுங்கண்ணே. தரேன். இந்தாங்க. ராஸ்கல் 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கலாம் பாக்குற. 1/2 போடுற வெண்ண. அறிவு இருக்காயா உனக்கு? என்ன டீ காபியா இருந்தா 1/2 போடலாம். இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா. இந்த இளநீ மட்டும் இல்ல எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க. அன்பா
சோப்பியா என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே, அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம் பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோல், இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க. ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததுல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். குப்புசாமி ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா, புகுந்து விளையாடிடு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன் இல்ல, நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவா? ஏன் ஓடி வந்து தொடவா? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பால் அடிச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் இல்லாம கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நாடவா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ இப்பதான் ஒர்க் அவுட் ஆனா அதுக்குள்ள பிடிக்கிறோம் உங்களுக்கு. நான் ஆடணும் அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்ட்டி மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். அது வேற ஒண்ணு, சின்ன பிரச்சனை. பசங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, யாரு வீட்டுல முதல்வர் நடத்தான்னு பிரச்சனை. இது சின்ன பிரச்சனையா? இதான் ஏன் தேசிய பிரச்சனை. இத ரோட்ல நின்னு பேசலாமா? வாங்க ஆறாம உட்கார்ந்து பேசலாம். நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். எது உங்களுக்குள்ள பேசி தீர்த்துங்களா? அப்படின்னா கோச்சதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சும்மா கிடையா? வாங்க என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்டுங்க. உங்களுக்கு மூளைகளை கட்டு போச்சா? நீ கம்முனுவா, உட்காருங்க பெரியவர். எல்லாரும் உட்காருங்க. இவர் எல்லாருக்கும் டீ கொடு. இது அந்த பெரியவங்க 2 பேருக்கு ஸ்பெஷல் டீ கொடு. அப்புறம் இந்த ஜிலிபான இருக்கான் பாரு, அவனுக்கு ஒரு டீ கொடு. ஓ நீ மாப்பிள்ளை, அவனுக்கு ஒரு டீ கொடு. மரகதத்துக்கு ஒரு டீ கொடு. அப்புறம் பெரியவர் என்னமோ பிரச்சனை நீங்களே, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா விசாரிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அது ஒண்ணு இல்லங்க, இவர் என் சம்பந்தி. யாரு? இந்த கவுட்டி கண்ணனா? ஆமா. இவன் என் பையன். யாரு? இந்த கட்டிங் காக்கையா? இது என் மருமக. எங்க குடும்ப வழக்கப்படி முதல்ல ஓஹோ எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு, ஏன் எனக்கு எங்கதான் நடந்துச்சு. திடீர்னு சமந்தி எங்க வீட்டுல தான் கொண்டாடணும்னு அடம் பிடிக்கிறாருங்க. அது எப்படிங்க பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியும்? சேச்சே, பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருந்தா அதை நம்ம மாத்தவே கூடாது. முதல் இரவு உங்க வீட்லயே நடத்துங்க. நீ சும்மாரியா? சம்பந்தி உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவனோ ரோட்ல போறவன் டீ குடிக்க வந்திருக்கான், அவனை வச்சுக்கிட்டு நம்ம குடும்ப நியாயத்தை பேசுறீங்க. அசிங்கமா இல்ல? எல்லாம் ஒன்னால வந்துடா. கோட்டை பிடிக்க நீ மாட்டிட்டு இவன் என்ன ரோட்ல போறவன்னு சொல்றான். என்ன கோட்டை? என்ன கோட்டை? என்ன யாருன்னு நினைச்சிட்டீங்க? இப்ப பார்,
இப்ப பார் யார் நான் வக்கீலையா நீங்க? பின்ன நான் என்ன பாதிரியாரா? அதான் கரெக்டா பேசுறீங்க. வக்கீலையா, எங்க ரெண்டு பேரும் பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா என் பிரச்சனை அப்படி இருக்கு. ஆமா, உங்க ரெண்டு பேர்ல வசதியானவங்க யாரு? சம்பந்திக்கு வாடகை விடுங்க. நமக்கு ஊர்ல பெரிய வீடு 50-60 ஏக்கரா நிலம் தருங்க. ஓ, பேசாம வக்கீல் தொழில விட்டு இருந்துட்டு எங்க கொளுத்து வேலைக்கு போ. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் எத்தனை தடவை யோசனை பண்ணாலும் என் மூஞ்சிக்கு முன்னால அதே தான் வந்து வந்து போகுது. என்னது? என் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் ஒரே வழிதான் இருக்கு. முதல் இரவு உங்க வீட்டுல தான் நடத்தி ஆகணும். வக்கீலே உட்காரியா? அப்படி ஏதாவது இந்த தகராறு பண்ணான்னு வைங்க, இவர் பொண்ண விவாகரத்து பண்றது சட்டத்துல இடம் இருக்கு. நீ விவாகரத்து பண்ணுவீங்க? அவர் என்ன பண்றது? நான் பண்ணி காட்டுறேன். அவசரப்படாதீங்க. நீங்க சும்மா இருங்க. இந்த ஆளுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு 4 பேர் இருக்காங்க. உங்க பக்கம் நான் இருக்கேன். உன்னை கோர்ட்ல பாத்துக்க வேண்டாம். போடா நீ கோர்ட்டுக்கு. நான் உங்களை கோர்ட்டுக்கு கூட்டி போறேன். அப்ப என் முதல்ல போடா. சின்ன கலப்பா, எவனும் ஒரு வக்கீல் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறல்ல, உன்னை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கல. நான் பட்டணத்துக்காரன் இல்லடா. எவன்டா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறது? 60 இடத்துல வெட்ட விட மாட்டேன். வெட்டிங்களேடா நீ? வெட்டிங்களேடா நீ? என்னடா பண்ண? நீ என்னடா பண்ணுவ? பட்டணத்துக்காரன் நீ இழுச்சுவாயனா? பெரியவர் பட்டணத்துக்காரன் இழுச்சுவாயனா? பெரியவர் வக்கீல், என் மான பிரச்சனை. எனக்கும் மான பிரச்சனை. இவ்வளவு தூரம் வந்துருச்சுல, உன் பண்ண கூட்டி போடா. சட்டம் போடா. போடா. வாடா. நான் கட்டாளமா. அத்தா. வக்கீலே, தேவையில்லாம பேசிய முதல்ல கட்டு தெரியே. களத்துல கொண்டே போடுவேன். ஒரு பெத்த தகப்ப தன்மானத்துக்காக போராடுறா. உனக்கு முதல்ல கேக்குதா? அண்ணா நீ சும்மாரா? இது என் தன்மான பிரச்சனை. என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, இந்த கேஸ ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலாம். நீங்க கத்திய கீழே போடுங்க. உங்க பீஸ் எவ்வளவு? 56 ரூபாய் 80 பைசா. ஏய், உன் பீஸ கேக்கல, அவர் என் பீஸ கேக்குறாரு. இந்தாங்க 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தம்பி இது முன்பனதான். அப்புறம் எவ்வளவு வேணாலும் தரேன். பெரியவர், கண்டிப்பா நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கிறீங்க. இந்தாங்க இந்த கார்டை வச்சுட்டு 1ஆம் தேதி கரெக்டா என் வீட்டுல வந்து என்ன பாருங்க. வாங்க. நடடா. வா. போடா. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. இவனுக்கு என்னன்னு என் முதலிரவு நடத்துறது? சரி, ஒளிஞ்சு போகட்டும். எப்படியோ நமக்கு ஒரு கேஸ் கிடைச்சது. ஏயா என்ன? ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி எலசுகளை பிரிச்சுட்டியா? அதுதான். இந்தப்பா இங்க நிப்பாட்டு. வாடா. ஏகண்ணா ஒன்னொன்னா தூக்கி வை. போடா. நான் தூக்க மாட்டேன். என் முதல் இரவு கெடுத்துட்டு என்னை தூக்க சொல்றியா நீ? எல்லாத்தையும் நீயே தூக்கி கொண்டு உள்ள வை. போடா. ஏய், அடம் முடிக்காதடா. வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆமா, பெரிய புண்ணாக்க வக்கீலு. யாருக்கு அவங்க வீட்டு வாசல்ல மூட்டை முடிச்சுமா வந்து இறங்குறாங்க? வரவுக்காரங்களா? தெரியலையே. வாங்க வாங்க தம்பி. நான் உங்களை 1ஆம் தேதி தான் வர சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே. என்ன தம்பி கேஸ் விஷயமாச்சே? ஏழு தாண்டே இருக்க முடியுமா? பெரிய எந்த கேஸ்? ஏய், வக்கீலுக்கு முன்னாடி மரியாதை பேசு. என்ன வக்கீல? புறம்போக்கு வக்கீல. போடா. பையன் உங்க பையன் தானே? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பையனா இருக்கானே. பெரியவன், என்ன இது பூசணிக்காய், காய்கறி, வாழைப்பழம்? என்ன நம்ம சுமதி என்ன காணா? ஏய், பல்லு பேந்துரும். ஏன் சுமத்திடா? நம்ம சுமதி இல்ல. சாரி, லேட் சுமதி. டேய், இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேர்த்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. ஐ சி, கன்ஃபியூசிங் லாங்குவேஜ். நேரம்டா உனக்கு. ஆங்கிலம் இனிமெல்ல சாகும். கவிதையா? சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது. ஓ, அவர் சுப்பு. அரஞ்சனம். பாத் லாங்குவேஜ். அண்ணா ஏதோ தமிழ்ல எழுதிருக்காங்க, நீங்க தான் படிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி, வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம். யாராது? யாராது? சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல ஏவீரத்துக்கு விலை பேசிட்டு அப்புறமா என் பிரதர்த வந்து விலை பேசுங்கடா. பிளட்டி ஃபுல். அண்ணே ரவுடிங்கண்ணே, ரவுடிங்க. யாராவது எங்க அண்ணனை போட்டு உறுதிக்கிட்டு இருக்கவே. எங்க அண்ணன் அப்பா விட அவருக்கு என்னடா தெரியும்? அட்லீஸ்ட் 2 கைஸ் வாங்கடா. பின்னிடுற பின்னு. அம்மா ஐயோ, பின்னிருச்ச பின்ன விட்டுட்டானே. ஐயோ பிரதர். டேய், சொன்னத மறந்துடாத. கரெக்டா சொல்லணும்னா. அண்ணே, ஆஹா ஆஹா, மிஸ் ஆகி போச்சு. என்னங்க பிரதர் நீங்க? ஒரு மனுஷன் அசந்த மருந்து நீங்க எழுப்பி விடுறோம் இல்லையா? நேத்து இப்படிதான் ஹோட்டலுக்கு போனா நீங்களா போய் பில்லு கொடுக்குறீங்க, சினிமா போனா நீங்களா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டு போட்டு நீங்க மட்டும் தனியா போறீங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, மறுபடியும் பண்ணிக்கிறேன்.
அண்ணே மறுபடியும் பிடிக்குது. வீட்டுக்கு வா, ரிப்பன் கட்டி பூவும் சுத்தி விடுறேன். அண்ணே அண்ணே பிரதர், ஐயா யாராச்சும் உதவி பண்ணுங்க ஐயா, உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா என்ன அது? யார் நீ? தர்மனா தர்மன் சொல்லி 10 பைசா கொடுக்குற நீ ஒரு மனுஷனா? கேர்ள்ஸ் இருக்காங்க, பாத்து பேசுறான். கேர்ள்ஸா? வேற ஆர் தி கேர்ள்ஸ்? சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார் நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது இவங்கதான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர்ஸ். our relation. Hey, no touching, only talking. Okay, okay. I am very sorry. நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு, இவர்தான். ஓ வணக்கம். ஹாய். இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவான். அஜித் விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லம்மா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணனும் ஒரே டார்ச்சர். ஒரு ஹீரோவும் டைரக்டர் இருக்கீங்க, பார்த்து துப்போனா. சார் சார் நாங்க ஷூட்டிங் வந்து அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துட்டேன். சார் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே ஓகே போடலாமே போடலாமே. அம்மா பேனா இருக்கா? உங்க பாக்கெட்ல இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. கருமம். டேய் கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? என்னடா? இந்தமா. Thank you sir. Okay. Thank you. See you. ஓகே பரவாயில்ல. ஏய் நில்றா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ. ஏன்டா நீ ஒரு 2ஆம் கிளாஸ் ஃபெயில், நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய் சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜன் வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தட் இஸ் சினிமா. கண்ட்ரி ப்ரூட். பூச்சி உன் பேச்ச கேட்டு ஆட்டாக்கு அதோட காசுலயே சேலை எடுத்துட்டேன். ஏதாவது எசகு புசக ஆச்சு? கவலையே படாத முத்துக்கால, சேலைக்கு மயங்காத பொங்கலையே கிடையாது. அதுவும் ஆத்தா இந்த சேலையை பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுதா இல்லையா பாருங்க. எவாடி சொல்லும் போதே பதியுதுப்பா. இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி. அத்தா தக்காளி போட்டியா? ஒரு வண்டி தக்காளியே பரமசிவா வண்டியில போட்டாச்சு. அவன் வண்டியிலயா போட்ட? நீ சொன்ன மாதிரி இல்லையே, நல்ல மனுஷனா இருக்காரு. அவங்கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான், காசு வாங்குனியா? குடு. அட அதுக்கே இப்படி அலையற, மணி தொங்கிட்டு வரணும்ல. என்ன தூக்கிட்டு ஓடிட்டு போறேன். என்னடா குடுறான்னா? என்னடா 100 ரூபாய் குறையுது? அது வந்து இது நல்லா இருக்க பார்த்து சொல்லு. டேய் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 100 ரூபாய் குறையுதுங்கிற இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அது 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 ஒண்ணு இல்ல, நீ ஏன் பதற? அந்த 100 ரூபாயில உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் உன்னை சேலை எடுத்து கொடுன்னு நான் கேட்டனா? இல்ல. எனக்கு சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு? அத்தா உன்கிட்ட இருக்கிறது 2 சேலை, அதுவும் கிழிஞ்ச சேலை. அது நீ தச்சு தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல, என் மனசு கேட்கல. நான் தச்சு கட்டுறேன் தைக்காம கட்டுறேன், அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? எடுத்துட்டு வந்தா நான் சீலை 100 ரூபாய். அத்தா புது சேலை அதை தூக்கி போட்டியே. வேலையை பார்த்தமா கஞ்சியை குடிச்சுமான்னு இல்லாம இந்த பாரு, ஒழுங்கா மரியாதை அந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் வரணும். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல மறுபடியும் மாடலுக்கு போக வேண்டியது. குழம்பு கூட மோசமா இருக்காது. கடலை இன்னும் கடலை, இது கரிச காட்டு கடலை, கக்கா மக வடல, நான் அவளை இன்னும் தொடல, நான் அவளை இன்னும் அவளை இன்னும். கோழிக்குழம்பு இல்லைன்னு ஆகி போச்சு போல் இருக்கு, கொல்ல போற அன்னைக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வாங்காத வாங்காத நான் தானப்பா சொன்னேன், நீ தானப்பா ஒத்த காலம் அலம்பிடிச்சு வாங்கினியா? ஏய் ஆத்தாக்கு சேலை வாங்கு, கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுவான்னு சொன்னியா இல்லையா? சும்மா இருப்பா, இந்த கஞ்ச கிளம்பி இடக்கு முடக்கலாம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடி சொன்னல, கேட்டியாப்பா? அப்ப நீ வாங்கிட்டு என்ன மாதிரி என்ன அர்த்தம்? என்னது? என்ன என்ன? சரி இருப்பா, இப்ப நடந்து போச்சு என்னன்றா? இத காசாக்குனதா சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு. உடனே வாங்கினாங்க இதை. ஆளுக்கு பாதி கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும். ஏய் இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொன்னா உள்ள கோமணத்தை உருவி எரிச்சிடுவேன். கோமணம் எல்லாம் சும்மா இருப்பா, இப்ப காசாகன அவ்வளவுதானே? ஆமா வா ஏன் பொறுப்பு. கண்ணு தெரியாம எங்கேயாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சாவு. எந்த லாரியோ, எந்த கிணறோ, எந்த ட்ரெயினோ, இன்னையோட உன் கதை முடிஞ்சுது.
ஏய் கையெடு. என்னது? யார் அவன் தூங்கிட்டு இருக்கணும் மிதிக்கிறவன்? ஐயா அம்மா ஐயா நீங்க இதுக்கு யாரும் வந்து படுத்தீங்க? வெளியே படுக்க வேண்டிய ஏன் கட்டில படுத்துட்டு ஏன் மேல கால தூக்கி போடுறேன்? ஐயா இது உங்க ரூம்பா? சாமி கொஞ்சம் இருக்கையா கொஞ்சம் இருக்கையா. சிவனேன்னு படுத்துக்க அந்த பசுவை எவனோ சிங்கத்தோட குகையில தள்ளி விட்டு போயிட்டா. ஐயா நடந்து என்னன்னு கேளுங்க. எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் தூங்கும் போது என் கையவே நான் கட்டிட்டு படுப்பையா. எவனோ ஒரு முடிச்ச முடிச்சு அவுத்துட்டு போயிட்டான். நான் திசை தெரியாம இங்க வந்து படுத்துட்டியா. இதான் நடந்தது. நீ ராத்திரி மட்டும் நடக்கிறது இல்லடா, பகல்ல கூட நடக்கிறது. ஐயா துப்பாக்கி எடுக்க போறாருமா? வேணாம் சொல்லுங்கம்மா வேணாம் சொல்லுங்கம்மா. அம்மா நான் துப்பாக்கில சுட்டுதான் டானும் கிடையாதுமா. காட்டாவே போட்டுன்னு போயிருமா சொல்லுங்கம்மா. ஐயோ எடுத்துட்டாரே எடுத்துட்டாரே. ஐயா ஐயா ஐயோ ஐயா குண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கியா? அதை அனாவசியமா வேஸ்ட் ஆக்காதீங்க. அதை சுட வேண்டிய ஆளை சுட்டாதான் உங்களுக்கு மரியாதை, அந்த குண்டுக்கு மரியாதை. என்னைய போய்கிட்டு ஐயா ஐயா என்ன சுற்றாதீங்கயா. 5 வயசு பிள்ளையா அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அனாதியாத்தாயா வந்து எங்க அம்மா சத்தியமா எங்க ஆத்தாப்ப நான் பார்த்தது இல்ல. இந்த வீட்டுக்கு வந்து இருந்து ஆத்தாப்ப எங்க அம்மாவும் நீங்களும் தான். வளர்த்த நீங்களே நீ சுட்டு கொண்டாங்க சாமி. பாவம் நானு பாவமா சொல்லுங்கம்மா. என்னங்க அவன் தெரியாம தானே வந்துட்டேன்னு சொல்றான், விட்டுருங்க. கும்புறேன் சாமி. தாய் வர்றம்மா. அம்மா போன தடவை நீ தப்பிச்சிட்ட, இந்த தடவை நீ செத்தடா. தூக்கத்துல நடந்து போய் எங்கேயாவது மாட்டிக்க. எப்படி வந்தா? இவருக்கு என்னங்க ஆச்சு? இவர் நல்லா தாங்க இருந்தாரு, திடீர்னு இப்படி ஊமை ஆயிட்டாரு. எங்க அண்ணன் மாதிரி வெட்டியா பேசுற குரல் போயிருந்தாலும் பரவாயில்ல, இனிமையா படுற இவர் குரல் போயிடுச்சே. இவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு. திடீர்னு ராத்திரி நடந்து போய் எதைய பார்த்து பயந்துட்டாருங்க. நீ எதை பார்த்து பயந்த? பேயவா, பிசாசையா, பூதமா இல்ல ரத்த காட்டேரியா? ஏதாவது காத்து கருப்பு அண்டி இருக்குமோ? புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. பாம்ப தானே பார்த்த? மாயாண்டி, மலையாண்டி, மதுரை முனியாண்டி. என்னடா இங்க ஒப்பாரி? வீட்டுல எல்லாம் கூத்திரிக்க ஆரம்பிச்சீங்களா? என்ன இதெல்லாம்? அது ஒண்ணு இல்லைங்க, வேலி எதையோ பார்த்து பயந்து ஊமை ஆயிட்டாங்க. எதை பார்த்து பயந்தானா? நாங்களும் அதை தாங்க அப்பையில இருந்து கேக்குறோம், சொல்ல மாட்டேங்கிறானே. அவன் பயப்படுறதே என் துப்பாக்கிக்கு மட்டும்தான். குரல் வரல உனக்கு, பேச வரல. இப்போ ஐயா ஐயா நான் உண்மையில எனக்கு பேச்சு வந்துருச்சு. மாப்பிள நம்ம ஊரு கொட்டாயில நேத்து நீ 16 வயதுல படம் பாத்தியா? ஓ பாத்தனே. அதுல பாரு ஒரு இடத்துல மயில் சொல்லிருச்சுன்னு ஒரு தடவை சப்பானி ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு மாப்பிள அங்க வாரு. அவனை பார்க்க சப்பானி மாதிரி இல்ல? ஆமா சப்பானி வாரேங்க. அப்படியே இருக்காண்டா, காலு கூட அப்படியே அடக்காம பாரு. அந்த சினிமால பேசாம இவனை நடிக்க வச்சிருக்கலாம். என்னடா முறைக்கிற? என் பேரு சப்பானில கோபால கிருஷ்ணன்.
இனிமே யாராவது என்ன சப்பானி கூப்பிட்டா சப்புன்னு அரே சொல்லி இருக்கு மயிலு புறா விட வரா நில்லுங்கப்பா நில்லுங்கப்பா. ஆமா அவனை எதுக்கு துரத்துறீங்க? ஒரு விளையாட்டுக்கு சினிமா பேர் வச்சு கூப்பிட்டா சப்புன்னு அரைஞ்சிட்டு போறாங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் பிறந்ததுல இருந்தே சரியான சினிமா பைத்தியப்பா. எந்த படத்தை பார்த்தாலும் அதுல வர்ற மாதிரியே நடிச்சுக்கிட்டு தெரியுமா? ஊர்ல எந்த படம் ஓடுதுன்னு சினிமா போஸ்டர் பார்க்க வேண்டாம், இவனை பார்த்தாலே தெரிஞ்சிரு. சரியான கிறுக்கு பையன். உங்களுக்காவது அறை கிடைச்சது. முதல்ல நான் அவனை பார்க்கும்போது ஏதோ அசிங்கமான படத்தை பார்த்துட்டு வந்திருப்பா போல இருக்கு. தெரியாதனமா அவகிட்ட நான் வாய கொடுத்துட்டேன். நான் அடிச்சுட்டேன். டவுனுக்கா? ஆமா மாரப்பா, சந்தைக்கு போறேன். வா வா பக்கத்துல உட்காரு. எனக்கு எதுக்கு பொல்லாப்பு, நீ நடத்து. வா வா. சந்தைக்கு ஒரு டிக்கெட். அந்த பக்கம் திரும்பி இரும்பியா, மேல எச்சி படுது. சீக்கிரம் சார். சார் பஸ் நிப்பாட்டுங்க, எங்க ஊர்க்காரங்க வராங்க. யோ ரொம்ப தூரத்துல வராங்க, அடுத்த வண்டியில வரட்டும். சார் சார் என்ன அவசரமா ஏதோ, அடுத்த வண்டி 4 மணிக்கு தான் வரும், கொஞ்சம் நிறுத்தி ஏத்திட்டு போயிடலாமே. நல்ல கரிசனமியா ஊர்காரங்க மேல. டிரைவர்னா கொஞ்சம் இருங்க, ஏத்திட்டு போயிடலாம். ஐயோ பஸ் போயிட போகுது. அதெல்லாம் போகாது வா. ஐயா நான் தான் தொட்டேன். ஐயா பஸ் நான் தான் முதல்ல தொட்டேன். எடு 10 காசு. இல்ல எடு. நீ அங்க வரப்ப நான் தொட்டேன். போடா, நான் தான் முதல்ல தொட்டேன்னு சொல்றேன்ல. மரியாதை 10 காசு எடுத்துரு. அனு நேட்டாடா போ. பந்தயம் குடுடா 10 காசு. நீ குடு 10 காசா? இல்லடா நான் தான் முதல்ல தொட்டேன். நான் தான் முதல்ல தொட்டேன். வண்டியில வரீங்களா இல்லையா? வண்டியிலயா? யார் சொன்னாங்க நாங்க வண்டியில வரோம்னுட்டு? பஸ் யார் முதல்ல தொடுறாங்கன்னு எங்களுக்குள்ள பந்தயம் வச்சுக்கிட்டோம். யோ நீ பாத்துட்டு இருந்தல, நான் தானே முதல்ல வந்து தொட்டேன். சொல்லுடா. இல்ல நான் தான். போய் சொல்லாதாமா. சாவுகறாக்கீங்க. தொட்டு விளையாடுறதுக்கு நான் ஏன் வண்டி தான கட்சுது? யார பத்திய சாவுகறாக்கின்னு சொன்ன? மரியாதை கிட்ட போய் சொல்லிட்டேன். டபார் பொம்பளை அச்சன பாக்குறேன். இல்லனா நடக்கிறத வேற தெரியும்ல. பிச்சு போடுவோம் பிச்சு. யார பார்த்து பொம்பளை நினைப்பீங்க? யார் ஊர்ல வந்து யார மிரக்கற? பஸ்ல ஒரு கண்ணாடி மிஞ்சாத. ஆமா ஆள பாரு ஆள. பஸ் டயர் வயர் கூட இல்ல. உனக்குலாம் எவையா கண்டக்டர் வேலை கொடுத்தா? யோ ஒண்ணு தெரியாத மாதிரி ஜம்பமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. உங்க ஊர்காரங்க சப்போர்ட் பண்ணல. வாயா கீழ இறங்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். ஆமா உன் பேச்சை கேட்டு வண்டி நிறுத்தின பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். இறங்க. ஐயோ அம்மா கால்ல விழுந்தா மன்னிச்சு விட்டுமா? எந்திரியா. ஏந்திரியா. ஏய் இரு, நீங்க ஓடி வரத பார்த்து பஸ்ஸுக்கு தான் ஓடி வரீங்க. நான் தான் வண்டி நிப்பாட்ட சொன்னேன். தெரியாம தான் கேக்குறேன். உன்னை யார் வண்டி நிப்பாட்ட சொன்னது? இல்லனே உங்களை யார் சொன்னா? உன்னை யார் சொல்ல சொன்னது? உன்னால அந்த ஆள் என்னென்னமோ பேசுற தெரியுமா? தள்ளி அந்த பக்கம். இந்த ஆச்சி நாளாச்சி பாத்துட்டு ஐயோ ஆமா அந்த ஆளுக்கு தெரியாம எப்படி அடிச்ச? நீ பேசிக்கிட்டு இல்ல அப்ப இருந்த. சின்ன வயசுல இருந்தே ஏ மூளைதான் உனக்கு. சரி இந்தா. இது கணக்கு 2 ரூபா கூட. சரி இந்த 2 ரூபா வச்சுக்கோ. சரி இப்ப என்ன பண்ணலாம்? ரஞ்சிதா 2 பேரும் பச்சை கூரை தாண்டி விளையாடுவோமா? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். இன்னொரு நாள் வேணுமே குனியறதுக்கு. ஆமா அண்ணன் இருக்காருல, அண்ணன் கொஞ்சம் குனியனே. வாயா வாயா சும்மா கூச்சப்படாம குனியனே. கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, காலம் மாறினால் என் கௌரவம் மாறுமா. எங்கடா போறீங்க? பஞ்சாயத்துக்கு போறோம். எதுக்குடா? அடுத்த வீட்டுக்கு ஓடிட்டா. போயிட்டா. ஆத்து விட்டு போயிட்டா? போயிட்டா. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா அவ? ஆயிட்டா. அது வேற ஒண்ணும் இல்லடா, கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு. கிளி ஆத்த விட்டு பறந்துடுச்சு. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. ஏய் விச்சு, அப்பா இந்நேரம் ஊர் புறா வசூல் பண்ண பணத்தை எண்ணி எண்ணி பீரோல அடுக்கி வச்சுட்டு இருப்பாரு. நம்ம போட்ட பிளான் படி கச்சிதமா பேசி காரியத்தை முடிக்கிறோம். ஓகே? அசையாம அப்படியே நில்லு, அப்படியே திரும்பு.
முகமூடி கொள்ளைக்காரங்க. ஆமா, உயிர் மேல ஆசை இருந்தா பீரோல திறந்து உள்ள இருக்க பணத்தை பூரா அள்ளி அப்படியே சாக்கரை கட்டி கையில கொடுத்துரு. இல்ல என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? இது எங்க வாங்கின கத்தி தெரியுமா? யமதர்மராஜாட்ட வாடகைக்கு வாங்கினது. உசுரை எடுக்காம விடாதீ. இந்த கத்தியை வாங்குறதுக்கு யமதர்மராஜாட்ட வரைக்கும் ஏன்டா போனீங்க? நம்ம சமயக்கார முனியாண்டிட்ட கேட்டிருந்தா குறைஞ்ச வாடகைக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. பணத்தை அடியா. பணம் தானே சார், 5 வட்டிக்கா 7 வட்டிக்கா? என்னப்பா அடிக்கடி ஏரியா மாத்திக்கிட்டீங்க? ஒரு இடத்துல வச்சு சுடுங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவுப்பா பணம் வேணும்? அது வந்து எங்களுக்கு இப்ப 20,000 தான் தேவை. அதை மட்டும் இப்ப கொடு. ஒரு 125 ரூபா வாங்கிக்கங்கப்பா. கல்ல சொல்றா. தரேன். அன்பு பண்ணிட்டு இருக்கான்டா அவன். எடியா மாமா. என்ன இதே மாதிரி நாங்க அப்பப்ப வருவோம். வர்றப்ப எல்லாம் பீரோல ஒட்டித்தான் நிக்கணும். ஏதாச்சும் சாவிய காணாம பீரோல காணான்னு கப்சா கட்டின மண்டைய தனியா கவி கொண்டு போய் செம்மறி ஆடத்துல மலிஞ்ச வளைக்கு வித்துட்டு போயிரும். ஜாக்கிரதை. ஃபாலோ மீ. நானுமா? உன்னையவே கூட்டான். என்ன கூட்டான்? ரொம்ப சேட்டை பண்றான்டா அவன். போயா நீ வாடா. பீரோ நிறைய பணம் இருக்குது. 20,000 மட்டும் வாங்கிட்டு போறாங்க. தொழிலுக்கு புதுசா இருப்பாங்களோ? யாருக்கிட்ட? ஏய் விச்சு, அப்பாட்ட இருந்து இவ்வளவு ஈஸியா பணத்தை வாங்க முடியும்னு நினைக்கவே இல்லடா. டேய், உசுருக்கு பயந்து கேட்ட பணத்தை அள்ளி கொடுத்துட்டாரு. இல்லன்னா அவர்ட்ட சல்லி காசு வாங்க முடியுமா? ஆமா, அதுவும் கரெக்ட். சரிதா, உனக்கு சரி 50%. தேங்க்ஸ். உடனே கார் எடுத்து போய் டேங்க் ஃபுல் பண்ற. ஏதோ முகமூடி கொள்ளைக்காரங்கள்ட்ட பணத்தை பறி கொடுத்த மாதிரில இருக்கீங்க. பணத்தை பறி கொடுத்தது உண்மைதான். அதுக்காக நான் ஒண்ணும் கவலைப்படல. என்னப்பா சொல்ற? டேய், அவனுக்கு 2 பேரும் எடுத்துட்டு போனது ஒரிஜினல் நோட்டு இல்லடா. இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு தெரிஞ்சு நான் சேஃப்டிக்கா வச்சிருந்த டம்மி நோட்டு. டம்மி நோட்டா? டேய் விச்சு, பாக்க அப்பாவை மாதிரி இருக்கிறா. 16 வயசுல சப்பான் அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிறீங்க. ஏப்பா உன்னை அடிக்கிறாங்க? ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. டிப்ஸ் குடுக்கிறது தப்பாயா? அனாகப்பட்டது டிப்ஸுக்கு மறுபெயர் என்னையா? தர்மம். தர்மம்னே தப்பாயா? அதுக்கு போய் இவ்வளவு வேற செஞ்சு ஒரு அப்ராடிய போட்டு அடிக்கிறாங்க ஐயா. ஐயா டிப்ஸ் கொடுத்ததுக்கா இந்த அடி அடிக்கிறீங்க? சார், இவன் டிப்ஸ் கொடுத்த என்ன நோட்டு தெரியுமா சார்? டம்மி நோட்டு சார், டம்மி. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாதுங்க. வேற யாரு? எங்க அப்பே. அந்த சண்டாளை எப்பயுமே பீரோல்ல நல்ல நோட்டு தான் வச்சிருப்பான். சரி, நான் போன அன்னைக்கு பார்த்து ஒத்த பக்க பிரிண்டால டம்மி நோட்டு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சியா. நானும் அதை தெரியாதனமா அள்ளிட்டு வந்து இங்க சப்பளை பண்ணிட்டேயா. இந்த அறிவுகட்ட பரதேசி பயிலும் காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்க. நான் ஓட்ட பேசல, இங்க பேசிக்கிட்டு கேட்டான். ஐயா ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சு என்ன விட்டுருக்கியா. இனிமேல் செய்ய மாட்டேன். ஒப்பனை காட்டுவியா? எங்க அப்பனையா? ஆமா. கையெடுக்க காட்டுறேன். விட்டா நீ ஓடிடுவேன். அப்படி பரம்பரையில பிறக்கல, கௌரவமான தாப்பனுக்கு பிறந்தா சொன்னேன். எங்க அப்பா களவாணி பையன்ல சொல்லிட்டனா. உங்களுக்கு எங்க அப்பனை தானே காட்டுறேன். ஆமா. கையை பிடிக்க காட்டுறேன். கையை பிடிக்க காட்டுன. காட்டுறேன். பெட்ரோல் பங்க்ல வந்து பெருமாளி அடிக்க வாங்க. இருங்க, நான் முன்னால போறேன். நீங்க பின்னால ஃபாலோ பண்ணி வாங்க. பாண்டுரங்க பண்டரிநாத பாண்டுரங்க பண்டரிநாத பாண்டுரங்க பண்டரிநாத. என்னப்பா எது கெட்ட கணக்கு பயந்துட்டியா? நான் ஏன்டா பயப்படுறேன்? மணி 4:30 ஆகுது. மார்கழி மாசம் விடிய விடிய தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மூதேவி கூப்பிடாமே வந்துருவாடா. நாங்க இருக்கும்போது மூதேவி உள்ள வருதாக்க. யாப்பா அப்பா, நேத்து ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்து வந்து நைட் 2 மணிக்கு தான் படுத்தோம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து எழுப்பா. ஏன் உயிரை வாங்குற? படுறா சர்றா. வெளிய பெருமாள் பக்தர்கள்லாம் பக்தியோட பஜனை பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து பக்தியோட பஜனை பாடினீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தி வரும்டா. பெரியவங்களை கும்பிட்டா பெருமாளை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அதேதான் நானும் சொல்றேன். அப்ப கும்பிட்டா பிள்ளைய கும்பிட்ட மாதிரி. நீ போய் நல்லா விழுந்து பிறண்டு கும்பிட்டு கொஞ்சோண்டு விபூதி அள்ளி கொண்டாந்து மேல விளாசிட்டு போய் படுப்பா. தூக்கத்தை கெடுக்காதா? ஏய், நான் சொல்றபடி போய் பெருமாள் பாட்டு பால்ல டீ போடுறதுக்கு சுடு தண்ணி வச்சிருக்கேன். கொண்டு வந்து மூஞ்சில கொட்டி. மூஞ்சிலியா? டேய், வர வர இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியலடா. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டாசியமா? முடிவுதானடா. இந்த மார்கழி மாசம் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தூங்குவோம். அப்பதான் நமக்கு நிம்மதி. கரெக்டா சொல்லடா. அதுக்கு காசு அதான் ஓசரத்துல பின்னாடி ஒரு பீரோ இருக்குல்ல, அது ஒரு ஓரத்துல கைய வச்சா தீந்துது. பாலோ மீடா. இதுலயே எப்ப பார்த்தாலும் குறியா இருக்காங்களே. அப்ப பீரோ பிரட்டி விட்டத்துல போட்ட வேண்டியதுதான். படுக்கை இனிமேல் விட்டத்துலதான். பாண்டுரங்க பண்டரிநாத. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓ ஓ ஓ. பக்தர்களே வாங்க. எங்க பஜனை பாடல் உங்களை தட்டி எழுப்புச்சா? யோ, உங்க பஜனை பாடல் எல்லாம் ஒண்ணு எங்களை தட்டி எழுப்பல. எங்க அப்பா தான் எங்களை திட்டி அமைச்சிருக்காரு.
சரி சாமி, அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பழைய பாண்டுரங்காவை ஓதிக்கிட்டே திரிவீங்க? என்னப்பனே செய்யறது? எங்க அப்பன் பாட்டெல்லாம் இதைத்தானே சொல்லி கொடுத்துட்டு போனான். இப்படி ஓல்ட் டைப்ல பாடிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்து ஏரியாவுக்கு போயிடுவான். இப்பெல்லாம் மக்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அதனால ஏதாவது லேட்டஸ்டா பண்ணாதான் மக்கள் உங்க ஜோதியில வந்து கலந்துப்பாங்க. என்னடா அது? அப்படிப்பட்ட டியூன் எங்க கைவசம் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த பொட்டி? பழைய விலைக்கு விட்டு வேற தொழில் பார்க்க வேண்டியதா? எங்க கைவசம் நிறைய டியூன் இருக்கு. என்னடா வச்சு எடுத்து விட்டுருமா? ஆரம்பிச்சிருவாங்க. சாமி, அந்த ஆர்மினிய பட்டி இங்க கொடுங்க. அதுலயே நாங்க கித்தார் வாசிக்கிறோம். கொண்டாங்க கொண்டாங்க. என்னம்மா காலி பாட்டில இப்படி கணக்கு போடுற? அதுக்குத்தான் முதல்ல சொன்ன அதெல்லாம் என்னையாச்சு? 70 பாட்டில் இருக்குது. எவ்வளவு கொடுப்பா? 50 ரூபாய் கொடுப்பேன். இதுக்குமாக்க பார் என்ற வேற போட்டிருக்குது. உங்க பேர் என்ன? தேன அணி அணி பி வெளியில இருக்குது. சரக்குடா எந்த மாதிரி நோட்டு நாங்க நம்பி வாங்குவோம். சரா இருக்குது. அது சரி, உங்க வீட்டுக்காரர் பெரிய குடிகாரர் போல இருக்குதா? தா குட்டிக்காரன் நல்லா பேசாத, அவரை குடிக்கவே மாட்டாரு. அப்ப இங்க இருக்கிற அத்தனை நீங்க குடிச்சதாக்கு? நானுமே சாக்கிட்டா கிரிப்பைடு. நான் குடிக்கிறது எப்படா நீ பார்த்தா? இதெல்லாம் அவர் மண்ண குடிச்சது எப்பெல்லாம் திறந்துட்டாரு. இப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த கரகத்தை ஏன் கேக்குற? எந்த நேரம் அந்த நெட்டக்காலுக்கு எந்த வீட்டுல நின்று ஒட்டு கேக்குறானா? என்னடா சொல்ற? நானும் கொஞ்சம் கேக்குறேன். கேக்குறேன்றியா? சீக்கிரம் கேளு. ஒரு மணி நேரமா ஒட்டுக்கிட்டு இருக்கேன்டா. ஒரு வார்த்தை எனக்கே கேட்கல. இப்ப வந்து சொரி நாயி உனக்கு எப்படா கேட்க? ஏண்டா ஒட்டு கேக்குறதே தப்பு. அதையும் ஒன்ன கேட்டு கேட்டேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலும் வேணும். வந்துட்டானுங்க அவன் வேலையை விட்டு ஒட்டு கேட்கறதுக்கு. I am Black Romeo. ஈயா ஈயா ஈயே ஈயா ஈயா ஈயே. Come on. Okay, walk. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். என் உடல் பிறப்பே. தேங்க்யூ. அன்வர் அன்வர் டே அன்வர் ஜோக்கி பொறுக்கி அம்மா அக்கா. டே அன்வர், என்னடா லைஃப் வெறுப்பா இருக்குடா. ஒரு பொண்ணை பார்க்க முடியல, பேச முடியல, தொட முடியல, ஆசையா ஒரு கிஸ் கூட பண்ண முடியலடா. லைப்ரரி போனோம்னா சைட்டு கூட அடிக்க விட மாட்டேங்கிறான் அந்த லைப்ரரியா. அந்த வர்றான் பாரு, குடையில தொங்கிக்கிட்டே வர்றான் பாரு. இந்த பிரச்சனையை நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். இதை ஏன்டா என்கிட்ட சொல்றீங்க? அதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல காலேஜ் சேர்மன் அரிமத், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. டே, இந்த பிரச்சனையை உன்னாலதான்டா தீர்த்து வைக்க முடியும். சொன்னா கேள்றா, அடம்பிடிக்காரா, ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றா. பண்ணுடா. இதான் ஐடியா. வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு நிமிஷம், கொஞ்சம் செப்பல் கேட்டுறீங்களா? எதுக்கு? உங்களுக்காக புது ஷூஸ் ஆயிட்டு வந்திருக்கோம் சார். என்ன அன்பளிப்பா இல்ல கிஃப்ட்? போடுங்க சார். ஏன் நீங்க போட மாட்டீங்களா? போடுவாங்க, அதுக்காக தானே காத்துட்டு இருக்காங்க. ஆமா சார். போடுங்கடா. இத போடுறேன் சார். மெதுவா சீக்கிரம். என்ன ஒரு மாதிரியா இருக்கு? இன்னும் பல மாதிரி இருக்கும். பிடிக்காதீங்க. ஐயோ விடுங்க, பிடிங்க. உங்களை பிடிக்காதீங்க, என்ன பிடிங்க. பிடிங்க. அம்மா ஐயோ டீச்சர். ஹலோ யூனியன் சேர்மன், ஒரு பிரச்சனை. அதை இன்னைக்கே இங்கேயே இப்பவே தீர்த்து வைக்கிறீங்க. என்ன பிரச்சனை? ஐ வாண்ட் ஒன். இங்கேயும் மாடா.
இந்த சடைகளால தான் நம்ம லவ் பிளேஸ் போகணும்னு சொல்றது. உன்னோட சுத்தி 1 வாரம் ஆச்சு. இப்போ நம்ம போனோம். ஒரு ஐடியா சொல்லு. ஐயோ காலேஜுக்குள்ள பாம்பு வச்சுட்டாங்களே. ஐயோ எல்லாம் ஓடுறாங்களே வச்சிடம் தெரியலையே. அட பாவிங்களா அடியே வேமா ஓட்டலாம் ஓட்டல் பிச்சைக்கார பைய ஓட்டல். இட்லி கல்லா இருக்கு, தோசை மாவா இருக்கு. ஓட்டல் முதலாளிய வெளியே வர சொல்லி செருப்பாலே அடிக்கணும். ஹலோ ப்ளீஸ் கம். ஓங்க சார் அதான் நான் போட்டப்பா. யோ வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? பிச்சைக்கார பை ஓட்டல். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் முன்னாலேயே என் ஓட்டல பார்த்து பிச்சைக்கார பை ஓட்டல் சொல்லுவேன். ஓ ஓட்டலா? ஏன் ஓட்டல் முதலாளிலாம் பிச்சை எடுக்க கூடாதா? அடையாறுல 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டிட்டு இருக்கிறேன். அதுல சில்லறை வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் இந்த பிச்சை. வார்த்தையை எப்போதும் அளந்து பேசணும். பிச்சைக்காரனா அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன மறுபடியும் அடிக்கிறா? போடா போறோம்ல ஓடானா? எந்திரி எந்திரிக்கிறேங்க. எந்திரி அடிக்காதே. என்ன சொல்றா? அம்மா மச்சான் 1 ரூபா இருந்தா தருவனலங்க. இருந்தா தருவியா? அப்புறம் எதுக்கு சர்ட்? எதுக்கு சர்ட்? முதல்ல சர்ட். மச்சான் இரு மச்சான் இரு மச்சான் இரு. எதுக்கு மச்சான் போட்டு அடிக்கிற பண்ணீங்க? என்ன பிரச்சனை? நீ போய் முதல்ல. என்ன பிரச்சனை? டேய் நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன்? சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு. உங்களையும் அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே? 50 ரூபாங்கறாளா? பையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா என்னடா பண்றேன்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். நீங்க எங்க கபடி விளையாண்டுக்கிறீங்க. உங்களை பார்த்தவன ஓடியாந்தாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? இந்தா 25 ரூபா தர்றேன். வாங்கிட்டு வா. ஏய் இந்த 50 ரூபா போடு. எத்துக்க. அச்சா ரெடி. டீ சாப்பிடுறியா? டீ எதுக்கு? முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கம். உனக்கு இல்ல அவருக்கு சொன்னேன். ஏன் அலையற? ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு, நம்ம கடையில வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை? என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபா சொல்லியிருக்கேன் இந்த கோழியை. இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபா கோழி 50 ரூபாய்க்கு வித்துருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் 5 ரூபா கொடுத்துடுறேன். நீ கொடுத்தரப்ப வேண்டாம். டேய் போட போய் வாங்கிட்டு வா. ஏண்டா உனக்கு ஆள் தரதுன்னு தெரிய வேண்டாம்? இந்தா நீயே இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. மச்சான் ஒரு 2 ரூபா அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வா. பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே மச்சான். 5 ரூபாயில 2 ரூபா டிப்ஸ் போக மிச்சம் 3 ரூபா. இந்தாங்க ஆளுக்கு 1.5 ரூபா. அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபா போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன்? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபா 1.5 ரூபா. அப்ப 25 ரூபா போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? ஐயோ அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? மச்சான்
சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ ஏதோ கணக்கு தப்பா சொல்ற. தர்றேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான், நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா ஆளை வேணா கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா. கடைக்காரர் இங்க வாங்க. என்னங்க? இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி நீ போ. சரிங்க. 5 ரூபாய் வாங்குனியா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபாய். 3 ரூபாய் கொண்டு வந்தீங்கல்ல? ஆமா. 1 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டுமல்ல? 23 23 எவ்வளவு? 23 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? எம்மா! தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கலன்றல. எடுக்கலையா? எடுக்கறடா நானு. மச்சான் அவன் போடா லொல்லுவாயா. ஊர்ல இருந்து வர்றப்பே சொன்னாங்க வடக்கு சூலம்னு. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏன் கணக்கான தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க? தம்பி துற இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? டேய் இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? டேய் இப்பதானே சொன்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல இல்லையா? சரி சரி. ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு. கல்யாணம் எப்படா? அடுத்த வெள்ளிக்கிழமை. ஓஹோ. ஏண்டா நெட்ட உனக்கு எப்ப கல்யாணம்? விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புள வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும்தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது. நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளப்பா. ஐயோ நான் மனசன்டா, நான் மனசன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துற நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறேன்னு சொல்றீங்க? எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போறேன். போட்டா தம்பி ஏடா ஓடாம இன்னும் 1000 கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. என்னன்னு சாராயத்துல மண்ணெண்ணி போடுறீங்க? படையா மண்ணுக்குள்ள சாராயம் ஊறுது. அதுக்கு ஒரு மரியாதை வேணா? இப்ப 1 கிளாஸ் குடிச்சேன்னு வச்சுக்க, 9 கிளாஸ் போதும் எனக்கு ஏறும். அண்ணே உங்க மூளையே மூணுனே. என்னடா என்ன ஆச்சு? என்னது உங்களை தொட்டாலே கரண்ட் சாக்கு அடிக்குது. கழுத வாயா, இதுல பேட்டரி செல் அதையும் போட்டா சாக்கடிக்காம என்ன பண்ணும்? ஏய் யார் சாராயத்தை பத்தி குறை சொல்ற? சர்க்கார் பட்டியல சரக்கு சரியில்லாம 10 லிட்டர் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க தெரியல. அண்ணே இதே சாராயத்தை குடிச்சுட்டா சர்க்கார் பட்டியல 15 பேர் செத்தே போயிருக்காங்க. இது ஏன்டா சொல்லல? இது ஏன் முதல்ல சொல்லல? சாரி நாயே, நான் அதுக்கு அடிக்கலடா. தலைக்கு 20 ரூபா வச்சா கூட 300 ரூபா ஆச்சேடா. 6 மாசம் உட்காந்தே குடிச்சிருக்கலாம். கரவாட்டு பிறந்தவனே கேக்கா கேக்கா கேக்கோ. சார் 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 என்ன சார்? சும்மா வாக்கிங் கூட்டேன். வாக்கிங்கா? முட்டு சந்திர என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ணே நம்ம வைஃபை பார்த்தேன். நம்ம வைஃபா? ஏன் பொண்டாட்டிடா? அதான் அக்கா வைஃப். இல்லண்ணே அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலான்னு. சந்தோஷமான விஷயமா? கேக்கா இருடா, இப்பதான்டா தெரியுது பக்கத்துல ஏன் கூட்டம் இல்லன்னு. இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம்? ஒடுங்கண்ணே சும்மா சும்மா சும்மா. சரி இதுலயே பாக்குறீங்களே என்ன?